சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீட்ல இருந்துகிட்டே பண்ணக்கூடிய ஒரு 3 முக்கியமான அதிக வருமானம் குடுக்கக்கூடிய நல்ல தொழில்கள பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. அது நல்ல தொழிலா என்ன அப்படிங்கிறத நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் வீட்ல சும்மா இருக்கக்கூடாது. நான் ஏதாவது ஒண்ணு புதுசா உருவாக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு நீங்க யாராவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது முயற்சி பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போற இந்த 3 பிஸ்னஸ் ஐடியாஸும். இத கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தத விட மிகப்பெரிய அளவுல லாபத்த சம்பாரிக்க முடியும். என்ன பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிசினஸுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதையுமே யோசிக்காம, முதல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, கண்ண மூடிட்டு ஃபீல்டுல இறங்கிருங்க. இறங்குனதுக்கப்புறம் அதுல உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கிறது பல விஷயங்கள உங்களுக்கு கத்துக் குடுக்கும். பல தைரியத்த குடுக்கும். அந்த பிசினஸ மேற்கொண்டு எப்படியெல்லாம் கொண்டுட்டு போலாம், எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்களே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சுப்பீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எல்லாருக்குமே ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, உண்மையிலேயே அது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு மாற்றத்தையே குடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட அனுபவத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பொருள்கள் எல்லாமே ஹேண்ட் மேக்கிங்க்கு தேவையான ஹோம் ஒர்க்கா நீங்க பண்ணக்கூடிய மொத்தமும் இந்த இடத்துல நீங்க வாங்க முடியும். இது வந்து எந்த மாரி டிசைன வேணாலும் நீங்க உருவாக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப ஒரு 2, 3 வீடியோவுக்கு முன்னாடி கூட போட்டிருந்தேன். வீட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நாம முழுசா ஒரு பொருள் கிரியேட்டிவா ஒரு டிசைன்ஸ உருவாக்குறோம் அப்படின்னா, அந்த டிசைனுக்கு தேவையான ரா மெட்டீரியல் எல்லாமே இந்த கடைகள்ல வாங்க முடியும். வீட்ல இருந்துகிட்டு ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்ட்டா நான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப அருமையான, அழகான ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இத ரொம்ப ஈஸியாவே மார்க்கெட் பண்ண முடியும். இத வந்து எப்படி மார்க்கெட் பண்ணலாம்? எந்த மாரி பண்ணுனா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்? அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே அந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோவோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா கிளிக் பண்ணி வீடியோவ பாருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே என்னோட ஏரியால எங்க கிடைக்கும்? நான் எப்படி வாங்குறதுன்னு அத நினைச்சு கூட நீங்க பயப்பட தேவையில்ல. ஏன் அப்படின்னா, அதுக்கு தேவையான ஆன்லைன் சில லிங்க் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த வீடியோலயே கீழ நான் குடுக்குறேன். கீழயே உங்களால பார்க்க முடியும். அந்த லிங்க கிளிக் பண்ணி, உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அத வாங்கி, அனைத்து பொருளுமே இதுல வாங்க முடியும். இது ஒரு பக்கம் இருந்தாலும், நேரடியா நான் போயிட்டு பக்கத்துல ஹோல்சேல் கடையில வாங்குறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட, உங்களுக்கு பக்கத்துல கண்டுபிடிக்க முடியாத பட்சத்துல, இந்த ஸ்டோர்ல கூட நீங்க வாங்க முடியும். ஆன்லைன்ல எப்படி வாங்குறது, எங்க வாங்குறதுன்னு கூட, அதுக்கு தேவையான லிங்க் கூட நானே உங்களுக்கு எடுத்துக் குடுக்குறேன். அத தான் இந்த வீடியோவுக்கு கீழேயும் நீங்க பார்க்க முடியும். தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு, எந்த மாரி கிரியேட்டிவா நீங்க உருவாக்கலாம் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாரி, இந்த மாரி பொம்மைங்க கூட உருவாக்கலாம். அதாவது வீட்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு நார்மலான கிரியேட்டிவ் பிசினஸ்ல இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பிசினஸ். இது வந்து வெளி மார்க்கெட்ல குறைந்தபட்சமே ரூ. 100க்கு மேல தான் ஆரம்பிக்குது. சொல்லப்போனா இந்த சிறிய பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு தான் சின்னதா இருக்குமே தவிர, இதனோட ஆரம்ப விலையே கண்டிப்பா ரூ. 70 ரூ. 80 அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருக்கும். அதிகபட்சமாவே பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 ரூ. 20,000 அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் போகும். அது எப்புட்றா அந்த அளவுக்கெல்லாம் போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பொருள்களோட அதாவது இந்த பொம்மைகளோட சைஸ பொறுத்து தான் உங்களுக்கு விலையும் இருக்கும். இந்த சின்ன பொம்மைகளுக்கு ஒரு விலையும், பெரிய பொம்மைகளுக்கு ஒரு விலையும் கூட உங்களுக்கு வந்து லாபமா கிடைக்கும், விக்கவும் முடியும். ஆக மொத்தம் இத வந்து ஏதாவது ஒரு ஸ்டோர்ல போயிட்டு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி, சேல் பண்ணி குடுங்க. எனக்கு இந்த அளவுக்கு குடுத்தா போதும் அப்படின்னு சொல்ட்டு, ஒரு குறிப்பிட்ட கமிஷன் மட்டும் வாங்குனாலும் சரி, இல்ல நான் எதையுமே பண்ணல. நான் தயாரிக்கிற அந்த பொருள்கள் அனைத்தையுமே நானே என்னோட ஓன் மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணிக்கிறேன். என்னோட உழைப்புக்கு ஏத்த ஊதியம் நானே முழுக்க முழுக்க எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நெனைச்சாலும் கூட, அது இருக்கறதுலயே ஒரு பெஸ்ட் ஐடியான்னு நான் சொல்லுவேன். தாராளமா நீங்க அந்த ஐடியாவ ஃபாலோ பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும், கிரியேட்டிவா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு,
எதையுமே யோசிக்காம கண்டிப்பா உடனே ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இதுக்கு தேவையான ரா மெட்டீரியலோட லிங்க் கூட நானே உங்களுக்கு எடுத்து குடுக்குறேன். சீக்கிரமா தொழில் ஆரம்பிக்கிற வேலைய மட்டும் பாருங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மிக அதிக லாபம் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹோம் மேக்கிங் பிசினஸ் அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பொம்மைகள் தயாரிப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்க்கிறத விட மிக அதிக அளவுல டிமாண்ட் இருக்கு. ஏன்னா, போட்டியே இல்லாத தொழில் தான் நம்ம என்னைக்குமே பண்ணணும்னு நெனைப்போம். அந்த அளவுக்கு இந்த மாரி ஹோம் மேக்கிங் பண்றவைங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால ஏதாவது ஒரு கிரியேட்டிவா போட்டியே இல்லாத தொழில், அதிக லாபம் குடுக்கக்கூடிய ஒரு தொழில் நம்ம ஆரம்பிக்கணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி பொம்மைகள் தயாரிப்பு அப்படிங்கிற ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு இத நம்பி இறங்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும், மாற்றத்தையும் உங்களுக்கு இந்த தொழில்ல பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல லாபம் குடுக்கக்கூடிய ஒரு டோட்டலான ஹை ப்ராஃபிட் பிசினஸ் தான் இது. இது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப ரொம்ப புடிச்ச பிசினஸ். ஆனா என்ன, என்னால தான் ஆரம்பிக்க முடியல. ஃபியூச்சர்ல இதுவும் என்னோட பிசினஸ் பிளான்ல ஒரு முக்கியமான பிளானா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த ஒரு பிசினஸும் கூட ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அத பத்தி கூட நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வேற எதுவுமே இல்லைங்க. சீர்தட்டு பிசினஸ் தான். இப்பலாம் நெறையா ஃபங்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி சீர்தட்டுகள வந்து வாடகைக்கு விட்டு சம்பாரிக்கிறத நெறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த சீர்தட்டு மட்டும் தனியா வாடகைக்கு விட்டு சம்பாரிக்கிறதும் இருக்கு. அது இல்லாம, இதுல என்னென்னலாம் விக்கிறாங்களோ, ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், ஸ்வீட்ஸா இருக்கட்டும், என்ன வேணாலும் விக்கட்டும். அது எல்லாத்தையுமே ஓனா டெக்கரேட்டிங் பண்ணி, அப்படியே டோட்டலா ஒரு ஆர்டர் மாரி எடுத்து, ஒரு பிளேட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் மாரி வாங்கி பிசினஸ் பண்றவைங்க, இப்ப அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, இது ஒரு யூனிக்கான பிசினஸ். எல்லாராலயுமே இந்த பிசினஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் வேணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க பார்த்து, பார்த்து ஒவ்வொன்னத்தையுமே ரசிச்சு கிரியேட்டிவா நீங்க உருவாக்கும்போது தான், அத பார்க்குற மக்களுக்கு, ஆஹா! அற்புதம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, வாயடிச்சு போற அளவுக்கு நீங்க செஞ்சு காட்டுனீங்க அப்படின்னா, அந்த ஃபங்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே உங்களோட கிரியேட்டிவ் புடிச்சிருக்கு அப்படின்னா, இத வச்சு உங்களோட பிசினஸ டெவலப் பண்றதுக்கு நெறையா ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். எப்பவுமே கிரியேட்டிவ்‌க்கு தேவையான மிக முக்கியமான விஷயமே அதுதான். ஒரு சக்சஸும் கூட பார்த்தீங்கன்னா அதுதான். ஏன்னா, நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு கிரியேட்டிவா ஒண்ணு உருவாக்கியிருக்கோமோ, அது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வந்து பாப்புலர் ஆகுதோ, ரசனையா இருக்கோ, புடிச்சிருக்கோ, அத பேஸ் பண்ணி தான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர்ஸும் வரும். அந்த வகையில பல வெரைட்டில, பல டிசைன்ல பார்த்தீங்க அப்படின்னா, பலவிதமான கலர்ஸ்ல இந்த மாரி தட்டுகள் எல்லாத்தையுமே வாங்க முடியும். உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல்கள் எல்லாமே உங்க பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஹோல்சேல் கடையில கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி எங்கேயுமே வாங்க முடியலையா? அந்த ரா மெட்டீரியல் ஆன்லைன் எங்க வாங்கலாம்னு எதிர்பார்க்கிறீங்களா? அதுக்கான லிங்க்கு கூட கீழயே நான் வந்து குடுக்குறேன். அந்த லிங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த பொருள வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே நான் குடுக்க பார்க்குறேன். அப்படி இல்லையா, இது மூலியமா போயிட்டு உங்களுக்கு தேவையான சில பொருள்கள கூட தேட முடியும். அப்படி கூட நீங்க தேடி, அத கூட நீங்க பை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் எப்படி பார்த்தாலும், ஒரு ஹோம் மேக்கிங் பிசினஸ்ல வீட்ல இருந்துட்டு கிரியேட்டிவா பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, இந்த சீர்தட்டு தொழிலும் கூட இப்ப இந்த காலகட்டத்தில மிகப்பெரிய மார்க்கெட்டிங் இருக்கிற, அதிக லாபம் தரக்கூடிய அற்புதமான ஒரு பிசினஸ்ல டாப் லெவல்ல இருக்கிற ஒரு பிசினஸ் அப்படின்னா, இந்த சீர்தட்டு பிசினஸ் தான். இந்த வீடியோல நான் சொன்ன அந்த 3 பிசினஸுமே நல்லாவே யூனிக்கான பிசினஸ் தான். வீட்ல இருந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 3 தொழிலுமே ரொம்ப ஈஸியாவே செட் ஆகும். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தின மாற்று கருத்துகள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.